Hello everyone, welcome to another session. So இன்னைக்கு copy tradingல நெக்ஸ்ட் $10 எப்படி earn பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு மார்க்கெட்டில் நிறைய இடத்துல நிறைய டவுட்ஸ் வந்திருக்கும். அதே மாதிரி ஒரு மார்க்கெட்டில் வந்து மார்க்கெட்டில் செல்லர் வந்து டவுன் ட்ரெண்டில் எவ்வளோ வேகமாக போயிட்டு இருக்காங்களோ ஸோ அந்த சைடில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சப்போர்ட்டில் ஒரு ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ணுவீங்க. இப்போது அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் தான் இருக்கும், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து 5 minutes எடுத்து என்ன மாதிரியான கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அப்படின்றத செக் பண்ண போகிறேன். ஸோ ப்ரீவியஸாக இந்த இடத்துல நமக்கு வந்து ரெசிஸ்டன்ட் லெவல் ஒன்று இருக்குது. ஸோ ப்ரீவியஸாக 5 minutesல நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ட் லெவலில் இருக்குன்னா அந்த ரெசிஸ்டன்ட் பிரேக் பண்ணிட்டு வந்தப்போ அதுவே அடுத்த மார்க்கெட்டில் நமக்கு வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இது பேசிக்கான ரூல். ஸோ இப்போது நமக்கு என்ன நடந்திருக்கு, குறிப்பிட்ட 5 secondsல கேப் டவுன் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ நான் இப்போது அப் டைரக்ஷனுக்கு கன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல இந்த க்ரீன் கலர் கேண்டில் பிரேக் பண்ணிச்சுன்னா ஓகே, நான் அந்த இடத்துல பை கொடுக்குறேன். ஸோ இந்த க்ரீன் கலர் கேண்டில் பிரேக் பண்ணனால நான் அந்த இடத்துல 1 minute ட்ரேட் எடுத்திருக்கேன். பட் நான் 5 secondsல கன்ஃபர்மேஷன் எடுத்திருக்கேன். ரொம்ப சிம்பிள். இப்போ மார்க்கெட் ஒன்று டவுன் ட்ரெண்டில் போகுதுன்னு வைங்க, அந்த இடத்துல கேப் டவுன் அண்ட் கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். இப்போது நான் பிளேஸ் பண்ணியிருக்க இடத்துக்கு முன்னாடி இருக்க கேண்டில் கேப் டவுன் ஓப்பன் ஆயிருக்கு. சரிங்களா, கேப் டவுன் ஓப்பன் ஆகி அது லெவலுக்கு கீழே தான் ரிஜெக்ஷன் வந்திருக்கு. ஸோ அதில் வந்து பையர் வரப்போகிறாங்கன்ற சைன் தெரியும். பட் நமக்கு வந்து அந்த என்ட்ரி கன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால் நான் இப்போ அந்த கேண்டில் எடுக்காமல், கேப் டவுன் ஓப்பன் ஆன கேண்டில் எடுக்காமல் அதுக்கு அடுத்த கேண்டில் என்னோட கன்ஃபர்மேஷனை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். லெட்ஸ் see எந்த மாதிரியான ரிசல்ட்ஸ் வரலான்னு பார்க்கலாம். பொதுவாக வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சப்போர்ட் ஏரியாவில் ட்ரேட் எடுக்க போகிறீங்கன்னா சப்போர்ட்டோ ரெசிஸ்டண்ட்டோ அந்த லெவலுக்கு பக்கத்தில் உள்ள கேண்டில், அதை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்க கேண்டில் கேப் அப் அண்ட் கேப் டவுனில் ஓப்பன் ஆயிருக்கான்னு பாருங்கள். இதை வச்சு நம்மளால் ஒரு ஐடியா எடுத்துக்க முடியும். ஸோ இப்போது நம்மளுடைய ட்ரேட் வந்து ப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ கேண்டில் ஓகே, ஸோ ப்ராஃபிட் ஓகே. லெட்ஸ் see நம்ம இன்னொரு மார்க்கெட்டை பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போது ஆக்சுவலாக நம்ம வந்து பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், என்ன மாதிரியான ஹையஸ்ட் பாயிண்டில் எப்படி ட்ரேட் எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ நீங்கள் இப்போ பார்க்குறப்போ இந்த ட்ரெண்ட் லைனில் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எவ்வளோ லோயஸ்ட் பாயிண்டில் நம்ம விக்கில் மட்டும் ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ கேண்டில் ட்ரேட் பண்ணல. ஓகேங்களா. ஸோ 5 secondsஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி ட்ரேட் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நமக்கு 5 second கன்ஃபர்மேஷன் கேப் டவுன் ஆன பிறகு 5 seconds கன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து பிரேக் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ட்ரேட் எடுத்திருக்கோம். இப்படி தான் இந்த நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ட்ரேடை நம்ம எடுத்தோம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ட்ரேடை பார்க்கலாம். ஓகே, எனக்கு $11 ப்ராஃபிட் ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ரொம்ப ரொம்ப ஹாப்பி ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. கண்டினியூ ப்ராஃபிட் மட்டுமே பார்க்கலாம் ப்ரோ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹாப்பி ப்ரோ. தேங்க்ஸ். இன்னைக்கு ட்ரேடு வந்து சூப்பராக இருந்தது ப்ரோ. 2க்கு 2 நம்ம ட்ரேடு வின் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு ப்ராஃபிட் வந்து ஹையாக இருக்கு ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ப்ரோ டெய்லி ப்ராஃபிட் வந்துட்டு இருக்கு, நல்லா இருக்கு. காப்பி ட்ரேடிங் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க ப்ரோ. உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டாக கட்டாயம் நாங்கள் பண்ணுவோம் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. ஓகே காய்ஸ், என்னோட 2வது ட்ரேட் நான் ப்ளேஸ் பண்ண ரெடியாக இருக்கேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெசிஸ்டண்ட்டில் நல்ல கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. நான் செல் பொசிஷனுக்கு ரெடியாக இருக்கேன். பட் எனக்கு ரெசிஸ்டன்ட் லெவலில் எனக்கு ரிஜெக்ஷன் வரும். ஓகே, எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு, நான் செல் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ட்ரேட் எதுக்காக எடுத்தேன் அப்படின்றத நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் லெவல் அண்ட் நான் 1 minute ட்ரேட் எடுக்காமல் 30 secondsல ட்ரேட் எடுக்க ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 minute கம்பேர் பண்ணுறப்போ 30 secondsல எனக்கு லோ டைம் ஃப்ரேமில் நம்ம இதுக்கு முன்னாடி எடுத்த ட்ரேட் மாதிரி நல்ல கன்ஃபர்மேஷன் வந்ததுனால தான். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செல் பொசிஷன் போயிருக்கேன். ஓவரால் மார்க்கெட்டில் மல்டிபிள் ரிஜெக்ஷனோட ஒரு செல்லிங் பொசிஷன் வருதுன்னா நீங்கள் 1 minute தவிர்த்துட்டு லோ டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ நம்ம முதல்ல ஒரு ட்ரேட் பார்த்தோம் இல்லையா, அதாவது நம்ம எப்படி மார்க்கெட் வந்து லோவர் சைடில் பிரேக் பண்ணிட்டு போகுதோ, டவுன் ட்ரெண்டில் பிரேக் பண்ணிட்டு போகுதோ அங்கே எப்படி ட்ரேட் எடுக்கணும், அதே மாதிரி ரெசிஸ்டன்ட்ல எப்படி ட்ரேட் எடுக்கணும்னு சொன்னோம். இப்போ ரெண்டுமே கேப் அப் ஆகுனதுனால தான் நம்ம ட்ரேட் பண்ணிருக்கோம். கேப் டவுன் கேப் அப் ஆகுனது தான் ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்கலாம் நமக்கு இந்த ட்ரேட் எப்படி க்ளோஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஓகே, கேண்டில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ நம்மளுடைய டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். இப்போது நம்மளுடைய லெவல்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா நான் 1 minute சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த 1 minute பார்க்குறப்போ நமக்கு அந்த குறிப்பிட்ட ரெசிஸ்டன்ட் லெவலில் மல்டிபிள் ரிஜெக்ஷன் நமக்கு க்ரியேட் ஆகிருக்கு. அண்ட் ஓவரால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ட் ஏரியாவாக இருக்குது. அந்த ரெசிஸ்டன்ட் ஏரியாவை டவுன் ட்ரெண்டில் மார்க்கெட் இப்போ மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ட் ஏரியா ப்ளஸ் 30 seconds கன்ஃபர்மேஷன் அண்ட் மல்டிபிள் ரிஜெக்ஷனை வச்சு தான் நாம் வந்து ட்ரேட் எடுத்திருக்கோம். ஓகேங்களா. ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும் நான் எதனால இந்த ட்ரேட் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் 30 secondsல நம்மளுடைய என்ட்ரி கன்ஃபர்மேஷன் நம்ம போட்டோம். ஸோ அதனால தான் நம்ம இந்த ட்ரேட் வின் பண்ணியிருக்கோம்.
ஐ திங்க் இன்றைக்கி நடந்த செஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னொரு செஷனில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உடனே டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க.